ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகவும் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வந்தபடியே வேற ஜனங்களுக்கு உயிரோடும் காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவ பிள்ளையை கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைகள் நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நம்மளுக்கு யாரும் தீமை செய்தாலும் நம்ம அவங்களுக்கு செய்தால் நம்ம தேவ பிள்ளைகள் அல்ல. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தீமை செய்ய நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பரவாயில்லை, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். தேவ பிள்ளையை நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று பைபிள் போதிக்கிறது. நம்ம சும்மா இருக்க வேண்டும். நம்மளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அந்த நாட்களிலே யோசேப்பு சும்மா இருந்தான். யோசேப்புக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த சொப்பனத்தை எல்லாவற்றிலே தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். அதே மாதிரிதான் தேவ பிள்ளையை இந்த நாட்களிலே யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தீமை செய்யறாங்க என்று நம்ம அவங்களுக்கு தீமை செய்தால் தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார், துக்கதான் படுவார். அதே மாதிரிதான் இந்த நாட்களிலே தீமை யாரன்னா செய்யட்டும், யாரன்னா நம்மள அற்பமா எண்ணட்டும், யாரன்னா கேவலமா பேசட்டும், பரவாயில்லை. ஒரு தேவ பிள்ளைகள் அமைதியாக இருக்க வேண்டும். உனக்கு ஒரு பிரச்சனையா, துயரமா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல அமர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற பிள்ளையாக நீங்கள் இருந்தால் உன் வாழ்க்கையிலே நீ வெற்றியை பார்க்க முடியும். நீ ஜெயத்தை நீ பார்க்க முடியும். நீ நன்மையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க அது செய்யறாங்க, இவங்க இது செய்யறாங்க என்று நீங்கள் அவங்களுக்கு எதிர்மாறாக நீங்கள் செய்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில வர பிளெஸிங்ஸ் எல்லாமே தடைப்படும். தேவ பிள்ளையை இந்த நாட்களிலே தீமையை நன்மையாக மாத்துகிற தேவன். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.